இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விடயமும் இந்த மோடி அமித்ஷாவினுடைய கொடூர முகங்களை, RSS கொடூர முகத்தை வழிகாட்டுகிறது. ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் கைக்குள் போட்டுக்கொண்டு எல்லாம் 29 தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தேர்தலே கிடையாது. இதைத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் வலிமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். உங்களுடைய அரசியல் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த உரிமை, ஆனா அதை மரியாதை இல்லாத அவன் நிற்கிறான். மம்தா பானர்ஜி இதை வலிமையாக கண்டிக்கிறார். ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி இதை அணுக வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட கரிசனம் காட்டாமல் அவர்கள் செயல்படுகிறார்கள். இந்திய உணர்வு உடைய யாராவது இதை செய்வார்களா? நேருவோ, அவரோடு இருந்த பெரும் தலைவர்களோ, இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட யாராவது இப்படியெல்லாம் செய்வார்களா? செய்ய துணிவார்களா? அவருடைய மனம் ஒப்புமா இருக்கலாம்? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ரோசசேரியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாக்கு திருட்டு, ஓட்சோரி மூலம் எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கபலீகரத்தை தேர்தல் ஆணையத்தோடு கைகோர்த்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதனை மிக ஆழமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அங்கே மேற்கொள்ளப்பட்ட SIR நடவடிக்கையின் மூலம் சின்ன சின்ன எழுத்துப்பிழையை வச்சுக்கிட்டு, இப்போ என் பேரை 2 விதமாக எழுதலாம். ஐயநாதன், நாதன், ஐயநாதன், ஐயநாதன். இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அவங்கள அடிச்சிருது. நீ வாக்காளர்கள் என்னது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை சாதாரண மக்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படி எழுதியிருப்பார்கள் என்று தெரியாது. இப்போ அவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் அது அப்போ இருந்த மாதிரியே இப்போ இருக்கணும். அது என்ன ஹிந்தியோ இல்லை பெங்காலிலையோ அது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு சாதாரண எழுத்தறிவு பெற்ற மக்கள் அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யும் போது தேவையில்லாமல் நெருக்கடிகளை கொடுத்து, கட்டுப்பாடுகளை விதித்து அவர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதே ஒரே நோக்கம் என்பது போல என்றே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். இதைத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் வலிமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திமிர் பிடித்த ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை என் வாழ்நாளில் நான் சந்தித்ததில்லை என்கின்றார். எல்லாவற்றையும் நியாயப்படுத்துறாரு. அவருக்கு என்ன, உச்சநீதிமன்றத்திலே அதை அப்படி நியாயப்படுத்துறாரு. அவர் சார்பாக பேச வந்தவர்கள் சொன்னார்கள், நான் கூட போட்டிருந்தேன் இல்லையா, தகுதியின் அடிப்படையிலானது தான் உரிமை என்றார். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? அடல்ட் சஃப்ரேஜ். இந்தியாவினுடைய தேர்தல் சட்டத்தின்படி அடல்ட் சஃப்ரேஜ் என்றால் 18 வயது நிரம்பிய எவர் ஒருவரும் வாக்களிக்க தகுதி பெற்றவர், அவ்வளோதான். தகுதி இங்கன்னா 18 வயசு. ஸோ அது ஒரு உரிமையாகிறது. அது ஒவ்வொரு தடவையும் அது வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்குமாண்ணா. ஆனால் அது ஒரு நிரந்தர உரிமை அல்லன்னு சொல்கிறான் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் வந்துட்டு. அது எப்படி? அந்த ஜட்ஜே கேட்கலாம் இல்லையா? அது எப்படி அது நிரந்தர உரிமை இல்லைன்னு சொல்கிற? ஏன் அது ஒரு முறையும் புதுப்பிக்கணும்? நீ வா புதுப்பிச்சுக்கிட்டு போ, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எதுக்கு புதுப்பிக்கணும்னு ஒரு கண்டிஷனை போடுற? கேட்பதற்கு நீதிமன்றம் தயாராக இல்லை. அவங்க மிதமிஞ்சி பேசுகிறார்கள், சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். நோக்கம் ஒன்று தான், வாக்காளர் பட்டியலிலிருந்து சாதாரண மக்களை நீக்கு. ஏனென்றால் அவர்கள் பாஜகவினுடைய அந்த கொள்கை அரசியலுக்கு உடன்பட மறுப்பவர்கள், ஏற்க மறுப்பவர்கள், அவ்வளோதான். மதவாத அரசியல் எடுபடாத இடத்திலெல்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து அது நீக்கப்படுது. நான் என்னோட வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தில்
நான் அதை போட்டிருக்கேன். நேர்பாப் அப்படின்ற ஒரே ஒரு ஆப் மூலம் எவ்வளோ கோடி பேர் நீக்கியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் சொன்னேன். எல்லாம் 2019 வெளியிட்ட அந்த புத்தகம் 2020 பரவலாக புக்கிங் எக்ஸிபிஷன்லேருந்து எல்லா இடத்துக்கும் வெளியே வந்துருந்துச்சு. அதில் சொன்னேன் எவ்வளோ லட்சம் பேர் ஒரு மாநிலத்தில் நீக்கப்பட்டார்கள். ஒட்டுமொத்தமாக 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் 12,70,00,000 பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டார்கள் அப்படின்றத சொன்னோம். ஆனால் எந்த அரசியல் கட்சிகளோ காங்கிரஸ் உட்பட யாருமே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். வாக்காளர் உரிமை பறிப்புன்றது எவ்வளோ பெரிய விடயம். விடுதலையின் மூலம் நான் பெற்ற உரிமை அது. மகாத்மா காந்தி சொல்கிறாரு, இந்த நாட்டினுடைய உங்களுடைய அரசை நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த உரிமை. ஆனால் அதை மரியாதை இல்லாத அவன் நிற்கிறான். மம்தா பானர்ஜி இதை வலிமையாக கண்டிக்கிறார். இங்கே கூட தமிழ்நாட்டில் பார்த்தீர்களானால் அப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாமக்கல், அப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னோம்னா மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள், அங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா முஸ்லீம் வாழக்கூடிய பகுதிகளில் அது மாதிரி நீக்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விளக்கு கேட்குறாங்க. நீ இங்கே தான் இருந்தும் போன முறை ஓட்டு போட்டியா? இங்கே தான் இருந்து 2002 ஓட்டு போட்டியா? அப்போ எங்கே நீங்கள் இருந்தீங்க? அப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருந்தாங்க? அவங்களுடைய இது என்ன, வாக்காளர் அடையாள அட்டை என்ன? ஏகப்பட்ட கேள்விகள். எவ்வளவோ மழை வெள்ளம், எவ்வளவோ இழப்புகள், காப்பாற்ற போனது எவ்வளவோ. அதிலெல்லாம் பார்த்துட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி இதை அணுக வேண்டும் என்பதில் கொஞ்சம் கூட கரிசனம் காட்டாமல் அவர்கள் செயல்படுகிறார்கள். இதே போல நீண்ட காலமாக குஜராத்திலும் ராஜஸ்தானிலும், குஜராத்தில் தெரியும் அது அவங்களுடைய கோட்டைன்னு சொல்லிக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. பாஜக அதிகபட்சம் வெற்றி பெற்ற போதே அதற்கு விழுந்த வாக்குகள் வந்துட்டு 47% தான். 53% எதிர்த்து தான் வாக்களிச்சது. அப்படி தான் மோடி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு. டிவிஷன், சமூகத்தை செங்குத்தாக பிளப்பது, மத ரீதியாக செங்குத்தாக பிளப்பது. இந்துக்கள்லாம் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க, மற்றவர்கள் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க. அதே பழங்குடியினரோ மற்றவர்களோ பட்டியலினத்தவர்களோ அப்படி வாக்களிக்கவில்லை. ஆனாலும் அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. சமூக பிளவை ஏற்படுத்தின உடனே வெற்றி அவங்களுக்கு இயல்பாயிடுது. அந்த மாநிலத்தில் மட்டும் பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து இப்படி சாதாரண காரணங்களை சொல்லி நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் ராஜஸ்தானில் நடந்திருக்குது. பல லட்சக்கணக்கான வாக்காளர்கள். யார் அவர்கள் எல்லாம்? இந்த நாட்டவரன்றி வேற யார் அவர்கள்? இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க இல்லைன்னா அதை சொல்லி அதை காட்டு. எதையும் சொல்லாம உன் பேர் சரியில்லை, நீ சொன்ன அந்த விவரம் சரியில்லை, இதற்கான ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவனை அலக்கழிக்க வச்சு கடைசியில் வெறுத்து போய் அட போடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி அவனுடைய வாக்குரிமையை பறிப்பது என்றால் எப்படிப்பட்ட அநியாயம் பாருங்கள். இந்திய உணர்வு உடைய யாராவது இதை செய்வார்களா? நேருவோ அவரோடு இருந்த பெரும் தலைவர்களோ, இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட யாராவது இப்படியெல்லாம் செய்வார்களா? செய்ய துணிவார்களா? அவருடைய மனம் ஒப்புமா இதற்கெல்லாம்? சிந்தித்து பாருங்கள் மக்களே. இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விடயமும் இந்த மோடி அமித்ஷாவினுடைய கொடூர முகங்களை, ஆர்எஸ்எஸ் கொடூர முகத்தை வழிகாட்டுகிறது. ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் கைக்குள் போட்டுக்கொண்டு எல்லாம் 29 தேர்தல், அதான் அவங்களுடைய முக்கிய இலக்கு. அந்த தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தேர்தலே கிடையாது. அந்த இடத்துக்கு வருகிறார்கள். டீப்பா இந்த நாட்டு மக்கள் திருப்பி அடித்தா நீங்கள் எப்படி என்ன ஆவீங்கன்றதை பார்ப்போம். மக்கள் சக்தியோடவா நீங்கள் பெரிய சக்தி வா.
இந்த இவிஎம்மை ஒழிக்க முடியலன்னா உடனே நீங்கள் ஜெயிச்சவங்களாகிடுவீங்க, இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மோசடி பண்ணி தொடர்ந்து ஆட்சிக்கு வந்துடலாம், எல்லாம் நீங்கள் நினச்சிட்டு போங்க. 2029 தான் உங்களுக்கு கண்டமே. அன்றைக்கு இந்த மக்கள் கிளர்ந்து விடுவார்கள். நாடு தழுவிய அளவில் நம்ம பீகாரில் நடக்கலையே, மராட்டியத்தில் நடக்கலையே, இங்கே நடக்கலையே, அங்கே நடக்கலையே நினச்சிட்டு இருந்த நாடு முழுவதும் அது நடக்கும்போது இவர்களை விரட்டி அடித்து விட்டு உண்மையான ஜனநாயக ஆட்சி இந்த நாட்டில் ஏற்படும். அதுவரை நம்முடைய வேலை எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் எல்லாம் இந்த நாட்டில் அரங்கேறுகிறது என்பதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அங்கே ராகுல் காந்தி அந்த கத்துறாரு, ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததில்லை. வாக்கு எந்திர சூழ்ச்சியை பற்றியோ, இவிஎம்மை பற்றியோ, விவிபேடை பற்றியோ, வாக்காளர் பட்டியலில் செய்யக்கூடிய எஸ்ஐஆர் முறைகேடுகளை பற்றிய எதையும் பேசுறதே இல்லை. போராட்டம் நடக்கட்டும், எதுவுமே கிடையாது. இதை மட்டுமே முடிச்சுட்டு கடைசியில் தேர்தல் வரும்போது திமுக எங்களுக்கு கூடுதலான இடம் கொடுக்க வேணும், எங்களுக்கு தான் செல்வாக்கு. உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? செல்வாக்குள்ள கட்சியா நீங்க? எந்த மக்கள் பிரச்சனையும் தொட்டதில்லையே. ஆனால் உங்களுடைய செல்வாக்கு வளர்ந்துச்சுன்னு வேற சொல்லிக்கிறீங்களே. தேவைன்னா இவங்களுக்கு பதவி எப்படியாச்சும் அதை காட்டி இதை காட்டி மிரட்டி கிரட்டி பேய் வருது பூதம் வருதுன்னு சொல்லி இந்த குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றி அதன் மூலம் அடுத்த கட்சியினுடைய செல்வாக்கு மூலம் ஜெயிச்சுட்டு அத்தோட நேரம் செட்டில் ஆயிட வேண்டியது. எவ்வளவு காலமும் தமிழ்நாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சி செய்தது இதுதான், இதற்கு மேலேயும் செய்ய போகுது அதுதான். எனவே இந்த கட்சியால் மட்டும் அதை செய்யக்கூடிய விடயம் கிடையாது. அது எவ்வளவோ கட்சிகள் எவ்வளவோ செயல்பட்டன, அதற்கென்று ஒரு பார்வமெல்லாம் வச்சுக்கிட்டு தான் செயல்படக்கூடியதாக கட்சிகளாக இருக்கின்றன. ஆனால் இவர்கள் எதுவும் கிடையாது. எனவே மக்களே, நம் ஜனநாயகத்தை, நம் ஜனநாயக உரிமை காப்பாற்ற நாம் தான் எல்லாவற்றையும் செய்தாக வேண்டும். தொடர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் பரவலாக பகிருங்கள். நாம் தொடர்ந்து ஜனநாயகத்திற்கான இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.